இது மாதிரியான மாத்திரைகளை நீங்கள் போட்டு மாட்டுக்கு கழிச்சலை நிறுத்த முடியல அப்படின்னா, ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் மாட்டுக்கு சரியாச்சா இல்லையா அப்படின்றத கேட்டிருந்தீங்க. அது சரியாயிடுச்சுங்க. அதுக்கான வீடியோ பதிவு தான் இது. மாடு வந்து 2வது நாளே வந்து குணமாயிடுச்சு. நம்ம சொல்லியிருந்த ஆவாரம் பூ தடை, தயிர் மற்றும் வெல்லம் இது எல்லாமே அரைச்சி நீங்கள் 1/2 லிட்டர் வீதம் வந்து மாட்டுக்கு கொடுத்தீங்கன்னாவே 2 நாட்கள் கொடுக்கணும். காலை வேளையில் மட்டும். ஒரு வேளை நீங்கள் கொடுத்தாலே சாணி போடுற விதம் வந்து மாறிடும். அடுத்த வேளை கொடுத்தீங்க அப்படின்னா கழிச்சல் வந்து நின்றுடும் சுத்தமாகவே. வர வெள்ளிக்கிழமை, வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வந்து சேலத்தில் 5வது முறையாக வேளாண் கண்காட்சி நடக்க போகுதுங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, வேளாண் கண்காட்சி எங்கே நடக்குது, நீங்கள் எப்போ போகிறீங்க, உங்கள் டீட்டெயில் எதுவுமே நீங்கள் சொல்லவே மாட்டீங்க அப்படின்ன மாதிரி, நம்ம எப்போல்லாம் வேளாண் கண்காட்சி போகிறோமோ கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடுவோங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போது இந்த வாரம் வந்து வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வேளாண் கண்காட்சி சேலத்தில் 5வது முறையாக நடக்க போகுது. எங்கே நடக்க போகுது அப்படின்னா, தெய்வீக திருமண மண்டபம். அதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே பின் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து கலந்துங்க. ஸோ இந்த விவசாய கண்காட்சியில் வந்து தொழில்நுட்பங்களை பற்றி நிறைய இருக்கும். ஸோ நானும் வரப்போகிறேன். நீங்களும் வாங்க, வந்து கலந்துக்குங்க. நம்ம அங்கே மீட் பண்ணுவோம். நன்றி.